ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நல்ல செம்மையான எறா தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணும் அதுக்குன்ட்டு லிஸ்ட்டு முன்னாடியே வந்துடுச்சு, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி இந்த டிஷ்ஷுக்கு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பொரியட்டோன்னு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த எறா தொக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது ரொம்பலாம் வதங்கி வரணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக கிளாஸியாக வந்தால் போதும். வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நான்வெஜ்ஜுக்கு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. இதையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரிலாம் இல்லைங்க, நல்லா இது ஒரு சுக்கான்னு சொல்கிற மாதிரி, இது வந்து எறா சுக்கா மாதிரி நல்லா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சைடிஷ்ஷாக. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். எதுவுமே நான் வந்து மிக்சியில் ஆட் பண்ணலங்க, எல்லாமே வந்து கட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டும் நல்லா இடித்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி சேர்க்குறதுக்கும் இந்த மாதிரி இடித்து சேர்க்குறதுக்கும் பயங்கர டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு காரம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது இறால் வந்து நான் வந்து 1/4 கிலோ இன்றைக்கி நல்லா மஞ்சள் தூள், உப்பு போட்டு அந்த பின்னாடி இருக்க வெயின்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த இறால பின்னாடி இருக்க வெயின்ஸ் எடுக்கணுங்க. நீங்கள் ஹோட்டல்லலாம் சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க லாட்டாக செய்கிறதுனால. ஸோ நம்ம வீட்டில் செய்யும் போது நம்ம ஹெல்த்தியாக செய்யலாம். ஸோ இந்த 1/4 கிலோ இறாவை நான் வந்து அந்த வெயின்ஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா ஒரு 4 டைம்ஸ் கழுவியிருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் தண்ணிலாம் நான் எதுவுமே ஊற்ற போகிறது இல்லைங்க. அந்த இறாலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும், அதிலே இது நல்லா வெந்துடும். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம நிறைய தண்ணி ஊற்றி நம்ம வந்து பண்ணோன்னா இறால் வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதில் இருக்க தண்ணியே நல்லா வெளியே வரும், அதுலேயே அது வெந்தால் போதும். இப்போ கொஞ்சமாக தண்ணி வெளியே வந்திருக்கு. ஒரு கலரி நான் திருப்பி மூடி போட்டு நல்லா இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடும். பார்த்திங்களா, இப்போ தண்ணிலாம் விட்டு நல்லா இப்போது வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்பைசி இறால் தொக்கு ரெடிங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டில் இருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நம்ம செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கடையில் வாங்கின பெப்பர் தூள் தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ணுறேன். வீட்டில் இல்லை, அதனால் நான் கடையில் வாங்கின பெப்பர் தூளை இதில் இப்போது கடைசியாக நம்ம சுண்டி வந்துருச்சு இல்லையா, இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இறால் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம பிளேட்டில் இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம். இது வந்து மிளகாய் கிழங்கு சாம்பார், நான் எப்பயும் சொன்ன மாதிரி தேங்காய் பால் சாதம், அதுக்கப்புறம் ரசம் சாதம், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இது வந்து செம சைடிஷ்ஷாக இருக்கும். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இது செஞ்ச உடனேவே காலி ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த எறா தொக்கு கூட இன்னொரு டிஷ்ஷும் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது என்னென்னா நெத்திலி மாங்காய் போட்டு மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருந்தேன். அதை தான் இப்போ இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ரெசிபி, நல்லா மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் பண்ணால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு சின்ன வெங்காயம் இன்றைக்கி இல்லை, அதனால் நான் வந்து பெரிய வெங்காயமே போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் இப்போ நான் கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு இது 3ம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய், மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. ஸோ நல்லெண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு, மிளகு, சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் 2, தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி நான் வந்து நறுக்கி தான் சேர்க்குறேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான
உப்பு நான் இப்போ கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நான் ஒரு பக்கம் ஊற வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். நெத்திலி வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பல்லு பூண்டு வந்து நான் இடித்து தான் சேர்த்துருக்கேன். இடிச்சிட்டு அதில் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். நல்லா இது வதங்கி வரணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கலாம். இப்போது வெங்காயம் அந்த உப்பு சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளியை ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்லா வந்து உங்களுக்கு திக்காக வரும். அப்போ தான் குழம்பு. நான் இப்போ திக்னஸ்க்காக இதில் எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் வெங்காயம் தக்காளி தான். புளியை வந்து நல்லா ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயே வந்து நான் மிளகாய்த்தூள் ஒரு 4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு அதிலே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கிராமத்துலலாம் இப்படி தாங்க நம்மளோட புளி தண்ணியிலே வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து இந்த தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இது வந்து மண்சட்டி தான். ஆனால் நான்ஸ்டிக் தவா மாதிரி எப்படி வந்து அந்த கல்லில் ஒட்டாமல் வருது பாருங்கள் அந்த கடாயில். அந்த அளவுக்கு அந்த இது வந்து நல்லா வதங்கி எண்ணெய் வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சலை இதில் ஊற்றிடலாம். இன்னும் இந்த மீன் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் இப்போது பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம். திட்டமாக எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மாங்காய் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீனும் இருக்குது. இந்த மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போது பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இப்போ வந்து மாங்காய் போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். அப்போது எல்லாம் அந்த பச்சை வாசனைலாம் போய் மாங்காவும் நல்லா வெந்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம நெத்திலி ஆட் பண்ணலாம். முன்னாடியே நெத்திலி ஆட் பண்ணிடாதீங்க. நெத்திலி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். கலராமல் அப்படியே மீன் குழம்ப நிறுத்திடணும். ரொம்ப கலர்னிங்கன்னா மாங்காய் மீன் எல்லாமே வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஒரு 1/4 கிலோ நெத்திலி தான் வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போது நல்லா வந்து இந்த மாங்காய் வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த நெத்திலியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் நீங்கள் கலர்னால் போதும். கலர வேண்டாம். போட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு அவ்வளோதாங்க. இப்போ உப்பு எப்படி இருக்குன்னு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது போட்டு நெத்திலியே ஒரு 2 நிமிஷம் தான், ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த நெத்திலி வேகட்டும். அவ்வளோதாங்க. நம்மளோட மணக்க கிராமத்து ஸ்டைல் மாங்காய் நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் இந்த மாங்காய் நெத்திலி மீன் குழம்பு, எறா தொக்கு, ரசம் தான் இன்றைக்கி சாப்பாடு. உங்களை வீட்டில் எப்படி இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் எல்லாம் ஓரம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த மீன் குழம்பு வந்து இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. பச்சை வாசனைலாம் போய் இந்த மாங்காவும் நெத்திலியும் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 2 ரெசிபியும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த எறா தொக்கும் அதுக்கப்புறம் மாங்காய் நெத்திலி மீன் குழம்பும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. பாருங்கள் எப்படி அந்த மாங்காயும் நெத்திலியும் செமையாக இருக்கா பார்க்குறதுக்கு. எனக்கு நாக்கில் எச்சி ஊறுதுங்க. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.